ஹாய் கைஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருப்புளுந்து சாதப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். கருப்புளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கூடவே கடலைப்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை. கடாய் நல்லா சூடானதும் கருப்புளுந்தும் வரமிளகாயும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. கூடவே கடலைப்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இது அப்படியே ஆறட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கேப்சிகம் எடுத்துருக்கேன் நான். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் உப்பும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வணங்க வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து எடுத்து பொடியாக அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு எடுத்துருக்கோம். அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் படுற அளவுக்கு நல்லா பொடி சாதத்தில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருப்புளுந்து சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பை பை, see you on next வீடியோ. இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பை பாய்.